மது, நீ நாளை காலேஜுக்கு போகாத. ஏங்க அரஞ்சனா எதிர்கேள்வி கேட்காத. காலேஜுக்கு போக வேண்டாம்னா போக வேண்டாம். மது, நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு மலை கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாருப்பா. அப்ப இன்னைக்கு காலேஜுக்கு கட்டு. ஆமா. ஏன் ஜெயா வரல? அவ காய்ச்சல் வந்து படுத்து கிடக்கா. காய்ச்சலா? ஆமாண்டி. இந்த பவுனு தான் படத்துல வர ரோகிணி மாதிரி இவளும் அவளோட லவர் நேம நெஞ்சில பச்சை குத்திட்டு காய்ச்சல்ல படுத்திருக்கா. லவ் ஃபீவர். என்னடி இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? பச்சை குத்துறதா? எந்த காலத்துல இருக்கும்? ஏன் இந்த காலத்துல எல்லாம் டாட்டூஸ் குத்திக்கலையா? அது நாகரிகம், மாடர்ன் ட்ரெண்ட். அதே பச்சை குத்திக்கிட்டா பைத்தியக்காரத்தனமா? அது இல்லடி, இன்னைக்கு லவர் பேரை பச்சை குத்திக்கிறா, நாளைக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சுன்னா என்னடி ஆகும்? இவன் தான் என் புருஷன்னு ஒருத்தி நினைச்சி நெஞ்சில பச்சை குத்திருக்கான்னா அவளுக்கு எவ்வளவு நம்பிக்கையும் தைரியமும் இருக்கணும். ஊரு கூடி முடிவு பண்ணி இவன் தான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சா கட்டுறது தாலி. இதுவே நாமளா ஒருத்தனை முடிவு பண்ணி குத்திக்கிறது பச்சை. தாலியை விட பச்சை ஸ்ட்ராங். அதாண்டி காதலோட பவர். நீயும் காதலிச்சு பாரு, அப்ப தெரியும். ஏய், இந்த காதல் கர்மாந்திரம்லாம் நான் பண்ண மாட்டேன். கேனத்தனமா பச்சை குத்திக்கவும் மாட்டேன். என் பேரை வேணா 100 பேர் பச்சை குத்திக்கிட்டு திரிவானுங்க. சரி, அதை விட்டுட்டு காலேஜ் போனாலாவது பசங்க இருப்பாங்க, ஜாலியா பொழுது போகும். கோயில்ல யாரடி இருப்பாங்க? ஏய், கோயில்ல தான் பூசாரி இருப்பார்ல. ஐயோ வேணாண்டி, இப்பெல்லாம் பூசாரிக பட்டு டேஞ்சரா இருக்காங்க. ஏண்டி, நாம தானே காலேஜுக்கு போல, காலேஜையே கோயிலுக்கு வர வச்சுட்டா அது எப்படி? நாங்க இன்னைக்கு காலேஜுக்கு போகல. மலை கோவிலுக்கு சாமி கும்பிட போறோம். ஆமா, மலை கோவிலுக்கு சாமி கும்பிட போறோம். பிரச்சனைக்கு முடிவு கட்டிட்டு தான் போறோம் மாப்ள. ஆமாடா. ஏய் நம்ம சொரி முத்ரா. எவன்டா அவன் மொட்டையா சொல்றது? நான் தான். ஏண்டா உங்க விஷயத்துல என் மூளையை யூஸ் பண்ணிக்கங்கடான்னு அவளை சொல்லி என் பேச்ச கேட்காம ராமையா பொண்ணை பாக்குறதுக்கு என்னை விட்டு நீங்க போறீங்களா? போங்க, அம்பிட்டு பலுக்கு செருப்பு பிய்ய போறீங்க. அட ஏன் சாமி நீங்க வேற பீதியை கிளப்பிக்கிட்டு. சரி அதை விடுங்க. எங்கெல்லாம் அந்த பொண்ணு யாரை பாக்குது நீங்களே பார்த்து சொல்லுங்க. அப்படி வா வலிக்கு முதல்ல எல்லாரும் முதல்ல என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க. அந்த கல்யாணம் இப்ப விட்டுங்க, அப்புறமா பாப்போம். ஏண்டா இப்படி மொத்தமா போனா யாரை பார்க்கலாம்னு எப்படா தெரியும்? முதல்ல எல்லாரும் ஸ்பிரிட் ஆங்கடா. ஸ்பிரிட் இல்ல, ஸ்பிளிட். அதான்டா ஸ்பிரிட் ஆங்க, அப்பதான் பார்த்து சொல்ல முடியும். ஸ்பிளிட்யா? ஒரு வார்த்தை தப்பா பண்ணா உடனே பாடம் நடத்த நீ. தமிழ்ல சொல்றதா, பிரிச்சு போய் சொல்லுங்க. அப்படி சொல்லு தமிழ்ல. போறோம். அகராதி பிடிச்ச பயவில்லை. இருங்கடா, நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். இருங்க டேய். ஆட என்ன இவ? ஐயா ஏய் நான் பார்த்து சிரிச்சிட்டா. பக்கி எல்லா வயலையும் பார்த்து சிரிக்குது. ஆனா வர 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 என்னையுமா? அடே முனியாண்டி, அடே என்னையும் பார்த்து சிரிக்கிறாடா. ஏன்டா அவன் என்ன முத கொண்டு இருக்கவன பூரா பார்த்து சிரிக்கிறா, ஆனா ஒன்ன மட்டும் பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறா. ஏன்? தெரிஞ்சு போச்சுடா. அவ என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 19 பேரை ஒட்டுமொத்தமா கூட லவ் பண்ணுவேன், ஒன்ன மாதிரி சிங்கிள் பீஸை லவ் பண்ண மாட்டேன்னு ரொம்ப நேக்கா தெளிவுபடுத்தி போயிட்டாப்பா. ஆகையினால இப்ப இருந்து நீ என்ன பண்ற, இந்த லவ்வுக்கு எல்லாம் தூக்கி கடாசி விட்டு இவங்களையும் புடனில் அடிச்சு பத்தி விட்டு அப்படியே ஒதுங்கப்பா. தேவையில்லாம இவனை தான் லவ் பண்ணுவேன் என்ன டார்ச்சர் பண்ணி டயர்ட் ஆக்குறவளே இன்னொரு. யோ சாமி, அம்மா என்ன ஓவரா பேசினா சடைய எடுத்துருவேன். டேய், கருத்து கணிப்பு சொன்னா ஏன்டா சடையா இருக்கிற நீ? யோ உன் கருத்து கணிப்புல கல்ல கொண்டு அடிக்க இஷ்டம் இருந்தா ஹெல்ப் பண்ணல. பின்னாடி போயா. எது இந்த ஆட்டைய கழிக்கிற வேலை வச்சுக்கிட்ட 2 கண்ணையும் போ ஆட்டி ஆக்கிடுவேன். டேய், என்னடா யோசனை பண்ணா ஆட்ட ஓட்டன்னுட்டு இருக்க? என்னம்மா எல்லாரும் போய் தொலைவா? வாங்கடா. ஐயோ என்ன? ஏய், எது நான் மட்டும் கேட்கவா? ஐயோ அம்மா அக்கா. இவன் மட்டுமா? போடா.
டோல்ல சொல்லக்கூடாது, பெரிய மனுஷன் நானு. இங்க வாயா சொரி. ஐயோ முதல்ல போயிடலாம் போடுங்க. என்னடா இப்ப என்னாச்சு உன் கருத்து கணிப்பு? போச்சுப்பா, கருத்து கணிப்புலாம் வெறும் குருட்டு கணிப்புன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டாப்பா அவ. எப்பா உன் கணிப்பு தாப்பா கன் கணிப்பு. தம்பி பதில் சொல்லுங்க. இவ்வளவு பேர் இருக்கும்போது அந்த 6 பேர் மட்டும் எப்படி காணாம போனாங்க? அதுவும் அந்த 6 பேரும் எங்க ஆளுங்க? எங்க ஆளுங்க உங்க ஆளுங்கலாம் ஒன்றும் கிடையாது. ஆளுங்க காணாம போனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? போவோம், அடுத்து அங்கதானே போவோம். ஏன்னா நாமினேட் பண்ண போன 6 பேரை தானே காணோம். எங்க ஜெயிச்சிருவோங்கிற பயத்துல இவங்க பண்ண வேலை தானே இது. அப்படி ஜெயிப்போம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இன்னொரு 6 பேரை நாமினேட் பண்ண வைக்க வேண்டியதானே? எப்படா முடியும்? அழகா நாமினேஷன் டைம் முடியற வரைக்கும் இழுத்து டிராமா பண்ணிட்டீங்கல்ல. நான் மட்டும் ஊர்ல இருந்திருந்தேன்னு வைங்க, அத்தனை பேர் நெஞ்சிலும் போய் உடைச்சிருப்பேன். நிறுத்துறா பிரின்சிபால. என்னைய அவன் பாட்டு பேசிட்டு போறா, நீ பாட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்புறம் அடிதடி ஆயிரும். பேசாம நான் சொன்ன மாதிரி ஐடிசி போடு. ஐடிசியா அப்படின்னா இன்டெஃபினிட்லி க்ளோஸ். எப்போ காலேஜ் திறக்கும்னே தெரியாம மூடி வைக்கிறது அதானே? இப்போ புரியுதியா உங்க வேலையெல்லாம்? இப்படி பிரச்சனை பண்ணி காலேஜை மூடிட்டா உங்க ஆளுங்க அன்னப்போஸ்ல வந்துருவாங்க, அப்படித்தானே? பிரின்சிபால் சார், ஐடிசி போடாதீங்க, ரீநாமினேஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க. எனக்கு நீங்க ஆர்டர் போடாதீங்க. அது சரி. அவர் இவருக்கு வாயா போயான்னு ஆர்டர் போடுவாரு. ஆனா நம்ம மரியாதையா பேசினா அது இவருக்கு தப்பா படுதான். இப்போ சொல்றேங்க, இது பிளான் பண்ண வேலை தான். ஏன் அவர் பொண்ணு இன்னைக்கு காலேஜுக்கு வரல கேளுங்க. என் பொண்ணு காலேஜுக்கு வரதுக்கு 1008 காரணம் இருக்கும். யோ பிரின்சிபால், அட்டெண்டன்ஸ் எடுத்து பாரியா. என் பொண்ணு மட்டும் காலேஜுக்கு வரல, இன்னும் எத்தனை பேர் வரலன்னு தெரியும். இந்த பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் சொன்ன மாதிரி ஐடிசி போடு. ஐடிசி போடக்கூடாது. நான் அந்த 6 பேரை கூட்டு வரேன், என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுங்க. ஆனா கண்டிப்பா ரீநாமினேஷன் நடந்தே ஆகணும். அனௌன்ஸ் பண்ணுங்க. முதல்ல அந்த 6 பேரை கூட்டு வாங்க. சூப்பருங்க, இது சூப்பர். ஆளை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா அவங்கள கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்ற ஒரே நிர்வாகம் இதுதான். வாங்கடா, கேனத்தரமா இருக்கு. ராஜு, வண்டி எடுறா. ராஜு தான் தூக்கிட்டு போனாங்க. ஆமாண்ணே. அடிச்சாங்களாடா? ஆமாண்ணே. ராஜு அடிச்சானா? இல்லண்ணே, ராஜோட ஆளுங்க யாரும் எங்களை அடிக்கலண்ணே. எங்க காலேஜில் படிக்கிறவங்க ஜாதிகார பசங்க தானே எங்களை அடிச்சாங்க. யார் அடிச்சது? யாருன்னு தெரியலண்ணே. அவங்க ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு மூஞ்சில துண்டை கட்டிக்கிட்டு உள்காயம் படுற மாதிரி அடி பிரிச்சு எடுத்துட்டாங்கண்ணே. என்னடா இது கேவலப்பட்ட பழப்பா இருக்கு. ஏய் வாங்கடா இங்க. இதுக்கு மேல நாம அமைதியா இருந்தா நமக்கு தாண்டா அசிங்கம். டேய், இன்னைக்கு காலேஜுக்கு அந்த ஜாதிகார பசங்க யார் வரலையோ அவங்க லிஸ்ட் எடுக்கடா. பயந்தாங்குழி பசங்க மூஞ்ச மூடிக்கிட்டு தானடா அடிச்சாங்க. நம்ம வீர என்னன்னு இப்ப காட்டுவோண்டா அவங்களுக்கு. டேய், நல்ல கருவேல மரமா வெட்டி பிடிக்கி பிடி செதுக்கி அடிக்கிற அடியில சாதா அந்த கட்டையில ஒட்டணும்டா. டேய், நாளைக்கு காலேஜ் நடக்கும் போது கட்டைகள் வந்து இறங்கும். லிஸ்ட்ல இருக்கிற பசங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, பிரின்சிபல் ரூம்ல இருந்தாலும் சரி, போட்டு அடிச்சு நொறுக்குங்கடா. அண்ணே, ராமையா பொண்ணு மதுமிதா அந்த காலேஜில் தானே ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. அவ மேல எனக்கு ஒரு கண்ணு. டேய் டேய் டேய், என்ன வேணாலும் பண்ணி தொலைங்கடா. சரிங்க அண்ணே. ஆனா நாம அடிக்கிற அடியில அவங்க நம்மளை பத்தி யோசிக்கவே நடுக்கணும். வாழ்க்கையிலேயே பார்க்காத அடியா இருக்கணும். பசங்களுக்கும் சரி, ராமையாவுக்கும் சரி.